ஏகம்பத்துரை என்றாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. தென்தில்லை மன்றினில் ஆடி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர்திருநனா உடையார் திருவடிகள். திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஒளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிரு தேவாரமும் திருவாசகமும் வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணைய இலைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. கொள்ளையவர் புராண கதை உலகறிய பிரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி. ஆராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ பரிஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மிதிகள் பெருநாமச்சீர் பரவலுறுகின்றேன் பேருலகில். ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒல்லாமை உணராதேன். சிற்றம்பலும் தில்லையம்பலும். எல்லாம் அல்ல ஈர்த்தனை ஆண்ட எந்த பிரான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவடித்தாமர்களை மணமொழி மேகலாலே வணங்கி, அடியேனை இந்த சென்னேரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடித்தாமர்களை மணமொழி மேகலாலே வணங்கி, இந்த ஞான சிந்தனையை தொடர்ந்து செவிமடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளையும் மணமொழி மேகலாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய அருணந்தி சிவனார் அருளி செய்த சிவஞான சித்தியாராகிய ஞானப்பணுவலிலே நாம் கடந்த வகுப்புல 2வது நூற்பாவை நிறைவு செய்திருக்கிறோம். இன்று நாம் 3வது நூற்பாவை துவங்க இருக்கிறோம். 2வது நூற்பாவிலே 4 செய்திகளை நமக்கு விரிவாக காட்டினார். உலகளாமாகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அழகிலாவியர்கள் கண்மத்து ஆணை அமர்ந்து செல்ல தலைவனாய் அவற்றின் தன்மை தனக்கு எய்தல் என்று நிலவிசீர் அமலனாகி நின்றன நீங்காது எங்கும் என்று முதல் அதிகரணத்துல இறைவனுக்கும் ஆன்மாக்களுக்கும் உடைய அத்துவித சம்பந்தத்தை விரிவித்தார். 2வது அதிகரணத்துல இருவினை முதல்வனின் ஆணையின் வரும். கண்மம் இறைவனாலே தொழில் செய்யப்பட்டு ஆன்மாக்களுக்கு தத்தமுரிய காலத்திலே அவை ஊட்டப்படும் என்பதை 2வது அதிகரணத்துல விரித்தார். 3ஆம் அதிகரணத்துல மாயாமலத்திற்குரிய இலக்கணத்தை கூறி அது எவ்வாறு உலகமாகவும் தனுகரண பூண போகமாகவும் நமக்கு வருகிறது என்பதை 3ஆம் அதிகரணத்தில் விரித்து காட்டினார். 4ஆம் அதிகரணத்தில் ஆணவ மலத்தினுடைய இலக்கணத்தை காட்டி அது நமக்கு எவ்வாறு ஆன்மாவின் அறிவை மறைத்து நின்று பொய்மையே செய் போக பந்த போத்திருத்துவங்கள் பண்ணும் என்று அந்த ஆணவ மலத்தின் இலக்கணம், அது உயிர்கள் அறிவை மறைக்கின்ற தன்மை, அது நாம் எப்படி அறிவது என்பதை எல்லாம் காட்டி மொத்தம் 186வது பாடல் வரை நாம் கடந்த வகுப்புல சிந்தித்தோம்.
இன்று நாம் மூன்றாவது நூற்பாவை சிந்திக்க இருக்கிறோம். முதல் நூற்பா பதிக்கு பிரமாணம், இரண்டாவது நூற்பா பாசத்துக்கு பிரமாணம். பாசம் என்று சொல்கிற போது ஆணவம், கண்மம், மாய் என்ற மூன்றனையும் காட்டினார். இப்போ மூன்றாவது நூற்பா நீங்க சித்தியாரில் பார்த்தீங்கன்னா முதல் சூத்திரம் இரண்டாம் சூத்திரத்தும் முறையே பதி உண்மைக்கும் பாச உண்மைக்கும் பிரமாணம் கூறிய ஆசிரியர் இரண்டாம் சூத்திரத்தில் அழகிலா உயிர்கள் என்று எடுத்துக்கொண்டு எஞ்சி நின்ற பசுவுக்கு பிரமாணம் மூன்றாம் சூத்திரத்தில் கூறுகின்றார். முதல் நூற்பா பதிக்கு பிரமாணம், 2 பாசத்துக்கு பிரமாணம். பதி பசு பாசம் என்ற மூன்றிலே எஞ்சி நிற்பது பசு. அந்த பசுவுக்கு பிரமாணத்தை என்ன செய்கிறாரு, இங்க விரித்து கூறுகிறார். எனவே இப்போ நாம இந்த நூற்பால ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கிறார். மூன்றாம் நூற்பா சித்தியார்ல 4 பாட்டு தான். சூத்திர கருத்து ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் 3 பாடல், 3 பாட்டு தான். அதாவது உடம்பே உயிர், பிராணனே உயிர், அடுத்தது சூக்கும தேகமே உயிர். இந்த 3ஐயும் சொல்லி இந்த 3 தான் ஆன்மா என்பதை மறுத்து 3 பாடல்ல 3ஆம் சூத்திரத்தை முடிச்சிடறார். ஆனா மூல நூலாகிய சிவஞான போதத்துல 7 கருத்துக்களை சொல்லி மறுத்து இவற்றிற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்பதை காட்டுகிறார். அப்போ சிவஞான சித்தியார்ல அந்த செய்தியெல்லாம் எங்க இருக்கிறது என்பதை பார்த்தோம்னா 4ஆம் நூற்பால ஆங்காங்கு தேவைப்படுகிற இடத்துல அதையெல்லாம் சொல்லி 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 விரிச்சுக்கிட்டு போறார். அப்போ நமக்கு சிவஞான போதத்துல இருக்கிற 7 செய்தியை வாங்கிட்டு அதன் பிறகு சித்தியார்ல அது எங்கெங்க வருது அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கணும். 4ஆம் நூற்பா ரொம்ப விரிவாக சொல்லி இருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 40 பாடல் விரித்திருக்கிறார். இதை 4 பாட்டில் சொன்னவர் 4ஆம் நூற்பாவை 40 பாடல்ல விரிக்கிறார். அப்போ அதுல ஏதோ ஒரு சூக்குமத்தை வச்சிருக்கிறார். அது நம்ம அந்த 4ஆம் நூற்பாடை பார்ப்போம். ஆனா நமக்கு மூலபாடத்தோடு ஒப்புமை நோக்கி நோக்கி பார்த்தா கொஞ்சம் எளிமையா இருக்கும். முதல் நூற்பான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 அதிகரணம், இதுலயும் 3 அதிகரணம். 2வது நூற்பா 4 அதிகரணம், இங்கேயும் 4 அதிகரணம். அப்படி அப்படியே நேர் நேரா பொத்திக்கலாம். அதுல முதல் நூற்பா என்ன கருத்தோ அதான் இதுல முதல் நூற்பா முதல் அதிகரணம். அப்ப 4 அதிகரணம் அங்க விரிச்சிங்கன்னா சித்தியார்லயும் 4 அதிகரணம் அதே வரிசையா வரும். அந்த செய்தி அப்படியே ஒரு பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கருத்தை வச்சுக்கிட்டு சித்தியார வச்சீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். நேரடியா அங்க செய்திகள் விரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா 3ஆம் நூற்பாவுக்கும் 4ஆம் நூற்பாவுக்கும் கொஞ்சம் அந்த கூறுகிற முறைமையில கொஞ்சம் வேறுபட்டு சொல்றார். ஏன்னா அது சூத்திரம் நுட்பமா இருக்கிறது, செய்தியை ஆசிரியர்கிட்ட கேட்டுங்க அப்படின்னு முடிச்சிருவார். சூத்திரம்னு சொன்னாவே என்ன அர்த்தம், ஆசிரியர் இல்லாம படிக்க முடியாது, அதுதான் அங்க கருத்து. அப்போ ஆசிரியரை விரிக்கும் போது அவரு உங்களுக்கு எப்படியெல்லாம் மாணவருடைய பக்குவம் நோக்கி ஆசிரியர் விரித்து கூறுவார் என்று மூலபாடத்துல அப்படி சொல்லிட்டு போயிட்டார். ஆனா இவர் அது விரிக்கிறார். அப்போ ஒரு கருத்தை சொல்லுகிற போது அதை இயைந்த சில செய்திகளையும் சொல்ல வேண்டி இருக்கிறது. இதை சொல்லணும்னா இது புரிஞ்சாதான் இது புரியும், இது புரிஞ்சாதான் இது புரியும் என்று கூடவே சில செய்திகளையும் விரிக்க வேண்டிய கடப்பாடு இருப்பதினால இங்க அருள்நந்தி சிவனார் கொஞ்சம் 3ஆம் நூற்பாவிலையும் 4ஆம் நூற்பாவிலையும் கொஞ்சம் அந்த சொல்லுகிற முறைமையில சிறிய வேறுபாடு உண்டு, ரொம்பலாம் கிடையாது. ஆனா அங்க 7 அதிகரணம், இங்க 3 பாட்டு. மீதி சொன்ன செய்திகளை எல்லாம் பின்னாடி ஆங்காங்கு 4ல விரிக்கிறார், 4ல முடிச்சிடுறார், அதுக்கு மேல கொண்டு போகல. இப்போ 3, 4, இங்கேயும் 3, 4, அதுக்குள்ள எல்லா செய்தியும் அடங்கியிருக்கு. சிவஞான போதத்துல 3ஆம் நூற்பா 4ஆம் நூற்பா 7 அதிகரணம். 8வது அதிகரணம் அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று. அப்ப 8 மேற்கோள், 8 ஏது, 8 பொழிப்புரை வைத்து கொண்டா இவற்றின் வேறாய் ஆன்மா உண்டு. ஆன்மா என்பது இவற்றிற்கு வேறாக உண்டு. எது? 8 செய்திகளை சொல்றார்.
சொல்லி இந்த 8ம் ஆன்மா கிடையாது. ஏன்னா இந்த 8ஐயும் ஆன்மான்னு சொல்லக்கூடிய சமயங்கள் உண்டு. இதுதான் ஆன்மா, இதுதான் ஆன்மா, இதுதான் ஆன்மான்னு சொல்ற 8 கருத்துக்களை 7 கருத்தை 3ஆம் நூற்பால வச்சு 8வது கருத்தை 4வது நூற்பால வச்சு இதற்கு வேறாய் ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்று சொல்லுகிறார். அந்த 8 செய்தியையும் சித்தியார்ல சொல்றார். ஆனா 3ல 3 சொல்லி ஏனையவற்றை எதுல சொல்றாரு? 4ல சொல்றார். அது கருத்து. அப்போ நம்ம மூலபாடமாகிய சிவஞான போதம் 7 மேற்கோள் 7 பொழிப்புரை, அதாவது ஒரு மேற்கோள் 7 ஏது 7 பொழிப்புரை. அதை பார்த்தோம்னா நமக்கு இதை கொஞ்சம் வாங்கிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு சிவஞான போத நூல் கொண்டு வாங்கன்னு சொன்னோம். இப்போ சித்தியார்ல 3வது நூற்பா பார்ப்பதற்கு முன்பாக சிவஞான போதத்தில் இருக்கக்கூடிய 3வது நூற்பாவை ஒருவாறு பார்த்தரலாம். ஒவ்வொரு பாட்டு தான், ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் ஒவ்வொரு பாட்டு தான் வச்சிருக்கிறார். 7 அதிகரணத்துக்கு 7 பாட்டு வச்சிருக்கிறாரு. அதை பார்த்துட்டு நம்ம இதுக்கு வந்தோம்னா கொஞ்சம் அது பயனுள்ளதாக இருக்கும். அதனால சிவஞான போதத்தை பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் வாயில புண்ணு இருக்குது. சில செய்தியெல்லாம் சொல்லும் போத கொஞ்சம் கருத்தெல்லாம் உளற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வாங்கிக்கிங்க, வேற வழி இல்லை. நாக்கில் புண்ணு இருக்கிறதுனால கொஞ்சம் செய்தியை சொல்லும்போது தடுமாற்றம் இருக்கும். நீங்களே கொஞ்சம் கவனமா இதைத்தான் சொல்ல வராரு அப்படின்னு அனுமானித்து உணர்க. சரி, இப்போ 4வது நூற்பால 3வது நூற்பால இறைவன் பதி உண்மையை சொன்ன பிறகு, பாசத்துக்கு உண்மை சொன்ன பிறகு என்ன செய்யணும்? பசுவுக்கு உண்மை சொல்லுகிறார். இப்போ பொதுவாகவே நமக்கு தெரியும், காரியம் என்று சொன்னா அதற்கு 3 காரணம் உண்டு. என்னென்ன காரணம்? முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என்று 3 உண்டு. இதுல ஒரு காரியத்திற்குரிய 3 காரணங்கள்ல 2வது சூத்திரத்துல துணை காரணத்தை சொல்றார். துணை காரணம் எது? பாசம். துணை காரணம் பாசம். நிமித்த காரணம் என்னது? பெருமான். பெருமான் நிமித்த காரணன் முதல் நூற்பால சொல்லிட்டார். எல்லாவற்றையும் நிமித்த காரணம் இறைவன் என்பதற்கு பதி உண்மை என்று சொல்லி முதல் நூற்பால நிமித்த காரணனை சொல்லி, அதற்கு காரியங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய துணை காரணங்கள் என்று சொல்லி எதை காட்டுறாரு? பாசத்தை காட்டிட்டார். இப்ப இந்த காரியத்தினால் பயன் பெறுவது எது? ஒரு காரியம் நடந்தா ஏதோ ஒரு பயன் யாருக்கோ ஒண்ணு போகும் இல்லையா? அப்ப அந்த பயன் பெறுவது எது என்பதை இங்க 3வது நூற்பால சொல்றார். எது? பசுதான் காரியத்தால் பெறுகிற பயனை துய்ப்பது பசுக்கள். எனவே பசுவுக்கு என்ன செய்யறாரு இங்க சொல்றார். நீங்க சிவஞான போதம் பார்த்தோம்னா தெரியும், 3வது நூற்பா ஆன்மா என்பதை கொண்டு வைத்துக்கணும். எழுது என்றலின் பாட்டை படிங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு. கொஞ்சம் அதை படிக்கும் போதே சில பாடல்களை நம்ம படிக்கும்போது நூற்பால இருக்கிற மாதிரி படிக்காம கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் கொண்டு கூட்டி பொருள் செய்து கொள்வது நமக்கு நல்லது. காரணம், நூற்பாவை நாம் படிக்கிற போதே அதன் நோக்கம் பயனை நாம் பெறுவது தான். படிச்சா நூற்பாவை படிச்சா என்ன இருக்கணும், அது என்ன சொல்ல வருதுங்கிற கருத்து தங்குற மாதிரி எதை படிக்கணும்? நூற்பாவை படிக்கணும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எழுது என்றலின், எல்லாத்துலையும் என்றலின் வைத்துக்கணும். எழுது என்றலின், எனதுடல் என்றலின், ஐம்புலன் அறிதலின், ஒடுக்கம் அறிதலின், கண்படின் உண்டிவினை இன்மையின், உணர்த்த உணர்தலின், மாயா ஏந்திர தனுவினுள் ஆன்மா உளது. ஆன்மா உளது. ஆன்மா உளது. ஆன்மா என்ற ஒன்று உண்டு. உண்டு எதனால? இளது என்பதினாலே ஆன்மா உண்டு. இல்லைன்னு சொல்றதுனாலே ஆன்மா உண்டு. இல்லைன்னு சொல்வதனால ஆன்மா உண்டு. எனது உடல் என்று சொல்வதனாலே ஆன்மா உண்டு. ஐம்புலன் அறிவதினாலே ஆன்மா உண்டு. ஒடுக்கம் அறிவதினாலே ஆன்மா உண்டு. கண்படின் உண்டிவினையின்மையின் ஆன்மா உண்டு. உணர்த்த உணர்வதினாலே ஆன்மா உண்டு. மாயா இயந்திர தனுவினாலே ஆன்மா உண்டு. ஒவ்வொன்றுக்கு நடுவில் ஒரு கோடை போட்டு
பாட்டிலேயே 1 2 3 4 5 6 7ன்னு எழுதி வச்சிருக்கணும். 7 கருத்துக்கள் இந்த நூற்பால இருக்கு. எழுது என்றலின், எனதுடல் என்றலின், ஐம்புலன் அறிதலின், ஒடுக்கம் அறிதலின், கண்படின் உண்டிவினை இன்மையின், கண்படின்னு கோடு போட்டக்கூடாது, கண்படின் உண்டிவினை இன்மையின், உணர்த்த உணதலின், மாயா இயந்திர தனுவினில் ஆன்மா உளது. இப்ப ஆன்மா உளது என்பதை வைத்துக்கொண்டு இதை ஒவ்வொன்றா சொல்லணும். எழுது என்றலின் ஆன்மா உளது, எனதுடல் என்றலின் ஆன்மா உளது, ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உளது, ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உளது, கண்படின் உண்டிவினை இன்மையின் ஆன்மா உளது, உணர்த்த உலகில் ஆன்மா உளது, மாயா இயந்திரத்தனுவினில் ஆன்மா உளது. 7 கருத்து, 7 கருத்தை வச்சு இதை ஒவ்வொன்றா விரிக்கிறார். இதுல இளது என்பது முதலாக 6 ஏதுக்கள் வெளிப்படையான ஏது. மேற்கோள் எது? ஆன்மா உளது. ஆன்மா உளது என்பது மேற்கோள், ஒரே மேற்கோள். 7 ஏது, ஒரே மேற்கோள் எது? ஆன்மா உளது என்பது மேற்கோள். ஏது என்னதுங்க? இளது என்றலின், எனதுடல் என்றலின், ஐம்புலன் எழுதின், ஒடுக்கமதின், கண்படின், உண்டிவினையின்மையின் என்பது ஏது. சரிங்களா? 7 ஏது சொல்றார், ஒரே மேற்கோள் தான். அப்போ ஒவ்வொன்றுக்கும் அந்த மேற்கோள் சொல்லி எனவே ஆன்மா உளது, எனவே ஆன்மா உளது என்று நீங்க வருவிச்சுக்கணும். இதெல்லாம் சூத்திரத்தை படிக்கும் போதே நீங்க அப்படிதான் படிக்கணும். சரிங்களா? நூற்பா படிக்கிற போது ஒரு பொழிப்புரை, இப்போ முதல் அதிகாரணம் படிச்சீங்கன்னா எழுது என்றலின் ஆன்மா உளது, எழுது என்றலின் ஆன்மா உளது. மேற்கோள் சொன்னா ஆன்மா உளது, ஏது இளது என்றலின் அப்படின்னு படிச்சுட்டு பொழிப்புரை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா என்ன செஞ்சிருக்கிறாரு? பொழிப்புரை கொடுத்திருக்கிறார். ஐயாலாம் சிவஞான போதம் புக்கு கொண்டு வரல தானே? ஏன் கொண்டு வர? இருக்கா இல்லையா? புத்தகமே இல்லையா? என்னம்மா புத்தகம் இல்லைன்றீங்க? சிவஞான போத புத்தகம் இந்த இது வச்சிருக்கீங்களா இல்லையா? அதுல இருக்குல்ல, அது எங்க? அதெல்லாம் கையில வச்சிருந்தாதான் நல்லா இருக்கும். அந்த புத்தகத்தில் இருக்கு, அந்த புத்தகம் இருக்குல்ல, ஓகே, அதுலயே இருக்கு. கருத்து உரைதான் இருக்காது, பாடல் இருக்குல்ல. சரி, எனவே இப்போ 6 ஏது வெளிப்படை எதுங்க? உணர்த்த உணர்தலின் வரைக்கும் இருப்பது வெளிப்படையான ஏது. மாயா எந்திர தனுவினில் என்பது குறிப்பு ஏது. குறிப்பு ஏது 7 ஏது வைத்திருக்கிறார். எனவே இந்த 7க்கும் 7 சமயவாதிகள் வராங்க. ஒவ்வொரு ஏதுவும் ஒவ்வொரு மேற்கோளும். ஒரு அதிகரணம் என்பது ஒரு சமயவாதிய மறுப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 7ல முதல் அதிகரணம் பாருங்க. முதல் அதிகரணம், இதுல 8வது அதிகரணம் அந்தக்கரண ஆன்மவாதி என்பவர் அவங்க 4வது நூற்பால வந்துடுறாங்க. மொத்தம் 8 கருத்து. இதுல 7, ஒண்ணு வந்து எங்க வந்துருச்சு? 4வது நூற்பால இருக்கு. 4வது நூற்பால் இருக்கு, அது அங்க பார்க்கலாம். இப்ப 7 வைத்து, ஆனா மறுக்கிறது எத்தனை பேத்த? 8 பேத்த. 8 பேத்த மறுத்து இந்த 8ற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. ரொம்ப முக்கியம். நம்ம இதெல்லாம் படிக்கிற போது இப்போ யாரோ வேற ஆளுக்கு நம்ம சொல்றது இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை யாருக்கு? நமக்கு தான். எனதுடல் என்றலின் ஆன்மா உளது அப்படின்னு என்னது? எனது 2வது அதிகரணம், எனதுடல் என்றலின் ஆன்மா உளது அப்படின்னு என்னது? இந்த உடம்பு தான் ஆன்மான்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இந்த உடம்புக்கு வேறாக ஆன்மா உண்டு அப்படின்னு கருத்து. இதுக்கு தூளதேக ஆன்மவாதி அப்படின்னு ஒருத்தனை மறுக்கிறோம். தூளதேக ஆன்மவாதி யாரு தெரியுமா? சாத்திர பிரகாரம் பார்த்தா உலகாயுதன், உண்மையில யாரா? நாம தான். ஏன் ஏன் உடம்பு தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறோமா இல்லையா? இன்னமே நமக்கு இந்த உடம்ப வேற பாக்குற குணம் வந்துருச்சா? வரல. அப்படின்னா நாம யாரு? நாமளும் அவன் தான். புரியுதா? அப்ப அவனை மறுக்கிறது இல்லை, நம்ம அறிவை தெளிச்சுக்கணும். அவனை சொல்லும் போத சில பேர் சொல்லுவோமா இல்லையா? ரொம்ப பக்கத்துல ஒருத்தர் ரொம்ப பிடிச்சவர் இருப்பாரு, இவரை திட்ட முடியாது, என்ன செய்வாங்க? ஏத்த மாதிரி இன்னொரு ஆளை திட்ட வேண்டியதுதான்.
இவனுக்கு கருக்குங்க, அடடா எங்கடா நம்மளும் இப்படியே தானே இருக்கிறோம் அப்படின்னு. இதே மாதிரிதான் நமக்கே என்ன நினைப்பு இருக்கு, நம்ம சைவர்னு சொல்லிட்டு சித்தாந்த சைவன்னு சொல்லிட்டா உடனே நம்ம எல்லாம் பெரிய ஞானியெல்லாம் ஆகலை. இப்போ இந்த கருத்துக்கள் எல்லாம் நமக்குள்ளேயே இருக்கு. எது ஆன்மான்னு கேட்டா எது உடம்பு தான் ஆன்மா அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆனா நினைப்பு இருக்கு. உடம்பு கொண்டு வந்துட்டா நமக்கு என்ன நினைக்கிறோம், ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு நினைப்பு நமக்கு இருக்கா இல்லையா? அப்போ இதை படிக்கிற போது இனிமேலாவது நமக்கு என்ன இருக்கக்கூடாது, உடம்பு வேற உயிர் வேற, உடம்புக்கு வருகிற துன்பம் வேறு உயிருக்கு வருகிற துன்பம் வேறு, உடற்குற்றம் வேறு உயிர் குற்றம் வேறு என்றெல்லாம் பிரித்து பார்க்கிற அறிவு நமக்கு வரணும். அதுக்காக தான் இதை படிக்கிறோமே ஒழிய அது யாரை திட்டாரு தெரியுமா அப்படின்னு அடுத்தவனை கை காட்டிட்டு இருக்கிறதுக்கு நாம படிக்கல. எனக்கு இதை சொன்னா அவன் தெரிஞ்சிருவானா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம சித்தாந்தத்துல உலகாயுதரம் இருக்கிறோம், மாயாவாதியம் இருக்கிறோம், பௌத்தரம் இருக்கிறோம், சமணரம் இருக்கிறோம். இத்தனை பேர்த்த மறுக்கிற மாதிரி அவன்கிட்ட போய் சொன்னா அவன் தெரிஞ்சிருவானா? இப்ப தெரிஞ்சிருந்தானே இன்னைக்கு இது படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த சமயங்கள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அவர்களுக்கு இந்த நூல் இருக்கிறது தெரியாதா? மறுப்பு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் அவன் மாறிட்டானா? மாறல. அப்போ இது எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, நம்ம அறிவை தெளிவுபடுத்துவதற்குத்தான் நம்ம படிக்கிறோமே ஒழிய அவனை திருத்துறதுக்கு நாம படிக்கல. இது முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யாரையும் திருத்துறது நம்ம வேலை கிடையாது. முதல்ல நம்ம கூட இருக்கிற ஆளையே திருத்துறது நம்ம வேலை கிடையாது. ஆமா, திருத்தம்னா எங்க இருக்கணும், ஏதாவது திருத்தணும்னு நினைச்சா நாம திருத்திக்கணும். அதுதானே வழிய உடனே நம்ம திருத்தம் சொன்னோம்னு ஆமாங்க அவன் அப்படிதான் இருக்கிறான், இவன் இப்படிதான் இருக்கிறான்னு சொல்லுவான், நான் அப்படிதாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நினைப்பு நமக்கு வருவது இல்லை, வரணும். அதான் உண்மையான திருத்தமாக இருக்கும். சரி, முதல் அதிகரணம் பாருங்க. ஈண்டு இளது என்றலின் ஆன்மா உளது. எழுது என்றலின் ஆன்மா உளது. இது சூனியவாதி, சூனியவாதி, சூனிய ஆன்மவாதின்னு சொல்லலாம், சூனியவாதின்னு சொல்லலாம். இது யாரு சூனியவாதி? யாரு? மாத்துமிகர். மாத்துமிகர் தான் சூனியமே உலகம், உலகம் சூனியத்திலிருந்து தோன்றியது, உலகம் சூனியம் என்று சொல்பவங்க யாரு? மாத்துமிகர். மாத்துமிகர் யாரு? யாரு மாத்துமிகர்? யாரு? அவரு தாங்க இவரு தாங்க அவரா? அப்படியா? யாருமா மாத்துமிகர்? எங்க படிச்ச மாதிரி இருக்கா? எங்க படிச்சீங்க? பௌத்தரில் ஒரு சாரர், 4 வகை பௌத்தர், 4 வகை பௌத்தர். அதுல யாரு? மாத்துமிகர் இருக்காரா இல்லையா? மூணாவது ஆளு அவர் தான் மாத்துமிகர். சூனியமே உலகமே எல்லாம் சூனியம். அவன் ஆன்மா மட்டும் சூனியன்னு சொல்லல, உலகம் எல்லாமே சூனியம் தாங்க. உலகமும் சூனியம்தான், ஆன்மாவும் சூனியம்தான், எல்லாம் சூனியம்தான். சூனியத்தில் தோன்றி சூனியமாவே இருக்கும். அதை சொல்ல முடியாதுன்னு சொல்றவன் யாரு? மாத்துமிகர். சரிங்களா? எனவே அவர்களை மறுப்பதற்காக ஆன்மா என்பது சூனியம், உலகமும் சூனியம், ஆன்மாவும் சூனியம். இதற்கு மறுப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மா இல்லை என்பதை பற்றி அது உண்டு இலை நிலைநாட்டுதல். அவன் என்ன சொல்றான், நீங்க இளது என்றலின் ஆன்மா உளது, இல்லைன்னு சொல்றதுனாலே அது இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம சொன்னா அவன் என்ன கேட்கறான், அது எப்படிங்க ஆகும்? அது எப்படி ஆகும்? முயலுக்கு கொம்பில்லை அப்படின்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்? முயலுக்கு கொம்பு இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? எனவே முயலுக்கு கொம்பு உண்டு. புரியுதா? அவன் என்ன சொல்றான்? முயலுக்கு கொம்பு இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். உடனே நாம என்ன சொல்றோம்? இளது என்றலின் உண்டு, இல்லைன்னு சொல்வதனாலே உண்டுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் இப்ப சொல்றேன் முயலுக்கு கொம்பில்லை. நீங்க என்ன சொல்லுவீங்க? முயலுக்கு கொம்பில்லை, எனவே முயலுக்கு கொம்புண்டு அப்படி சொல்லுவீங்களா? இந்த உதாரணம் புரியுதா? இதே மாதிரிதான் நீங்க சொல்றது இருக்கு.
மாத்து வேறு யாரை பார்த்து கேட்கறான்? நம்ம பார்த்து கேட்கறான். இந்த கேள்வி கேட்கறவன் அவன் கேட்கிற கேள்வி சரியா தானே இருக்கு. இல்லை என்று சொல்வது ஆன்மா என்பது இல்லை என்று நான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? ஆன்மா என்பது இல்லைன்னு சொன்னேன். நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை என்று சொல்வதனாலேயே ஆன்மா உண்டு அப்படின்னு நீங்க எனக்கு மறுப்பு சொல்றீங்க. சரி, அப்படியே வைங்க. இப்ப நான் இப்ப ஒன்னொன்னு சொல்றேன். முயலுக்கு கொம்பில்லை, முயலுக்கு கொம்பில்லை. இப்ப இதுக்கு என்ன சொல்லுவீங்க? முயலுக்கு கொம்பில்லை, எனவே முயலுக்கு கொம்புண்டு, அப்படி சொல்லுவீங்களா? இது எப்படி சொல்ல முடியாதோ அது போல நீங்கள் முன்ன சொன்ன கருத்தும் தப்பு. புரியுதா இல்லைங்களா? முதல்ல இதெல்லாம் ரொம்ப நுட்பமான தர்க்கம். ஒரு தர்க்கம் செய்யறதுங்கிறது சித்தாந்திக்கு தர்க்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். எவ்வளவு அருமையா அவன் தர்க்கம் செய்யறான் பாருங்க. இடது எண்டலின் ஆன்மா உளதுன்னு சொன்னா அவன் அதுக்கு மறுப்பு என்ன சொல்றான்? முயலுக்கு கொம்பு இல்லை என்பது பற்றி முயலுக்கு கொம்புண்டுன்னு சொல்லுவீங்களா? இப்படி சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரி தான் இடது எண்டலின் ஆன்மா உளது என்று சொல்வது பொருந்தாது என்பது பொருந்தாது. எனவே அதுக்கு பொழிப்புரை செய்யறேன். இருப்பா அவசரப்படாத, நான் பொழிப்புரை சொல்றேன். அப்போ மேல சொன்னது ஏது, ஏதுக்கு இப்ப என்ன செய்யறாரு? பொழிப்புரை சொல்றார். பொழிப்புரை என்ன பாருங்க. எவற்றனையும் அன்று அன்று என விட்டு ஆன்மா எழுது என நிற்பது உளதாகலின் அதுவே ஆன்மாவாம் என்றது. இப்போ உனக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்றேன். எதுக்கு? முயல்கோடு இல்லை என்பதனாலே முயல்கோடு உண்டுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னா, நான் அப்படி சொல்ல வரல. இதற்கு வேறு கருத்து உண்டு. என்ன கருத்து? ஆன்மா இல்லை என கூறுதல் முயல்கோடு இல்லை என்பது போல்வது அன்று. அந்த உதாரணம் இதுக்கு பொருந்தாது. ஏன்னு சொன்னா முயல்கோடு முதலியவற்றை இல்லை என்று கூறுபவன், இல்லைன்னு ஒருத்தர் சொல்றான் முயலுக்கு கொம்பில்லை அப்படின்னு சொல்றவன் இருக்கான் இல்லையா, அவன் தன்னின் வேறாகி ஒரு பொருளை இல்லைன்னு சொல்றான். முயல் கோடு வேற, இல்லைன்னு சொன்னவன் வேற. நான் தான் சொல்றேன் முயலுக்கு கொம்பில்லை அப்படின்னா முயல் கொம்பு வேற, நான் வேற, சொன்னவன் வேற, சொன்ன பொருள் வேற. அப்போ அங்க ரெண்டு பொருள் வந்துருச்சு. சொல்லப்பட்ட பொருள் சொல்பவன் என்று ரெண்டு வந்துருச்சு. ஆனா இங்க ஆன்மா இல்லை என்று சொல்பவன் யாரு? அவன் தன்னைத்தானே கூறுகிறான். அப்ப சொல்லப்பட்ட பொருளும் அதுதான், சொல்பவனும் அதுதான். புரியுதா? அப்போ அதுவும் இதுவும் பொருந்தாது, அதுவும் இதுவும் பொருந்தாது. இதற்கு நம்ம அடிக்கடி ஒன்று சொல்லுவோம். இது ஒரு வீடு கதவை சாத்தி இருக்கிறாங்க. ஒருத்தர் கதவை தட்டி என்ன செய்யறான்? ஏப்பா வீட்டுக்குள்ள யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறான். வீட்டுக்குள்ள யாரும் இல்லைங்க அப்படின்னு ஒரு சத்தம் வருது. அவன் சொன்னது என்னமோ வீட்டுல யாரும் இல்லைன்னு தான். நமக்கு என்ன தெரியும்? வீட்டுல யாரும் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லுவோம். வரான் உள்ள இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்றான். ஏன்னா இல்லை என்று சொல்லுவான். ஒருத்தன் உள்ள இருந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறான். இல்லை என்று எங்க இருக்கிறான்? உள்ள இருந்துகிட்டு இல்லைன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எனவே அவன் இல்லைன்னு சொன்னதுனாலேயே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இருக்கிறான். இப்ப சத்தம் இல்லாம உட்கார்ந்து இருந்தானா கூட தெரிஞ்சிருக்காது. கதவை தட்டிட்டு யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்டா அவன் சத்தம் இல்லாம உட்கார்ந்து இருந்தா கூட நமக்கு என்ன தெரிஞ்சிருக்காது? இல்லைன்னு நினைச்சிருப்போம். ஆனா இவன் என்ன செஞ்சுட்டான்? யாருமே இல்லைங்க அப்படின்னு இப்ப எப்படி தெரிஞ்சுது? இப்ப நாம அதை எப்படி சொல்லுவோம்? இல்லை என்று சொன்னதுனால அவன் உள்ள இருக்கிறான். சரியா? இல்லை என்று சொன்னதினாலேயே அவருக்கு, ஏன்னா இல்லைன்னு சொன்ன ஒருத்தன் உள்ள இருக்கிறான். அதுதான் இது, அதுதான் பொருத்தமே ஒழிய நீங்க சொன்ன முயல் கோடு என்பது பொருந்தாது. இப்ப அதே உள்ள இருந்துகிட்டு ஏப்பா அந்த சொம்பு வச்ச இருக்குதா அப்படின்னு கேட்கறான்னு வச்சுங்க. சொம்பு இல்லப்பா, சொம்பு இல்லை அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்க. இப்ப என்னது? இருந்திருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இப்போ ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா சொன்னவன் வேற, சொன்ன பொருள் வேற. உள்ள இருந்துட்டு இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா, இருந்தா தந்திருக்கிற போறாயா, இல்லைங்காடிதான் இல்லைன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லலாமா இல்லையா?
அப்போ இல்லை என்ற சொன்ன பொருள் வேற, சொன்னவன் வேற. சொன்ன பொருளும் சொல்லப்பட்டவனும் வேற வேற. ஆனா இங்க ரெண்டு அவனே தான். பொருள் அவன் தான், சொல்பவனும் அவன் தான். எனவே அவன் இல்லை என்று சொல்வதனாலே அவன் உண்டு என்பது நிறுவப்பட்டது. நீ சொன்ன உதாரணம் பொருந்தாதியா, நீ சொன்ன உதாரணம் பொருந்தாது என்று சொல்லுகிறார். எனவே தானே இல்லாத போது தன்னை இல்லை என்று அவன் எவ்வாறு வாதிட முடியும்? இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் இல்லைன்னா அங்க சொல்ல முடியாது. எனவே ஆன்மா இல்லை என்று கூறுவோர் தமது கருத்தை பொதுமையில் கூறாமல் பின்வருமாறு கூறுவர். ஆன்மா இல்லைன்னு சொல்றவங்க அவங்க கருத்தை வேற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பருவுடம்பு, பருவுடம்புனா இது தூள தேகம், தூள தேகம், அதன் கண்ணே இருக்கக்கூடிய இந்திரியங்கள், அதற்கு புலனாகிற பொருள்கள், அதன்கண் உள்ள மனம் முதலாகிய அந்த கரணங்கள் ஆகியவற்றை எவ்வாறு ஆய்ந்து பார்த்தாலும் ஆன்மா இல்லை. அப்ப ஆன்மா இல்லைன்னு எப்படி சொல்லுவாங்க? அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், உடம்பு ஆன்மாவா அப்படின்னு பார்த்தா ஆன்மா இல்லை. அப்புறம் அந்த கரணங்கள் ஆன்மாவா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. இந்த ஐம்புலன்கள் ஆன்மாவா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இது ஆன்மாவா தெரியல. இப்படி பார்த்தாலும் இது ஆன்மாவா தெரியல. அதனால ஆன்மா இல்லைங்க. ஆன்மா உண்டுன்னு சொல்லணும்னா ஏதோ ஒரு இடத்துல ஆன்மாவை அறியணுமா இல்லையா? ஆன்மாவை இப்ப நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்டுக்கணும். இல்ல நாம என்ன சொல்றோம், அவன் என்ன சொல்றாங்கிறத பிரிச்சு பார்க்க தெரியணும். எது நம்முடைய கருத்து, எது அவனுடைய கருத்துன்னு பார்க்கணும். ஆன்மா என்பது ஒன்று இல்லை என்று சொல்பவன் என்ன சொல்றான்? உடம்ப பார்த்தாலும் ஆன்மா மாதிரி தெரியல, ஐம்புலனை பார்த்தாலும் ஆன்மா மாதிரி தெரியல, அந்த கரணங்களை பார்த்தாலும் ஆன்மா மாதிரி தெரியல, சூக்கும தேகத்தை பார்த்தாலும் ஆன்மா மாதிரி தெரியல. ஏன்னா அதெல்லாம் ஆன்மான்னு சொன்னா அது ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது. ஏன் ஆக மாட்டேங்குது பின்னாடி பார்க்கலாம். எல்லாத்தையும் சொல்லிதான் மறுக்கிறோம். அப்ப இதெல்லாம் ஆன்மா இல்லை. எனவே எதை பார்த்தாலும் ஆன்மா இல்லை. இப்ப நம்ம உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம். இப்போ இந்த அறையில சொம்பை வச்சுக்கோ, உதாரணத்துல அப்படியே போனோம்னா ஃப்ளோ கரெக்டா இருக்கும். சரியா? எப்ப அந்த வீட்டில் போய் சொம்பு இருக்குதா பாரு அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க நேரா உள்ள வர்றீங்க, இந்த செல்ஃபை பாக்குறீங்க, கிச்சன்ல பாக்குறீங்க, 4 இடத்த தேடுறீங்க. 4 இடத்துல எது இல்லை? சொம்பு இல்லை. நீங்க என்ன சொல்லுவீங்க? சொம்பு இல்லைங்க. நான் நல்லா தேடி பார்த்துட்டேன், சொம்பு இல்லை. எப்ப இருக்குதுன்னு சொல்லுவோம்? வேற ஏதாவது இடத்துல தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம பொறுத்த வரைக்கும் என்னது? அந்த அறையில சொம்பு இல்லை. புரியுதுங்களா? அப்ப ஆன்மா என்பதை கண்டுபிடிக்கணும். இப்ப சொம்பு எது? ஆன்மா. நீங்க ஒவ்வொரு இடமா தேடுறீங்க. செல்ஃபை தேடினீங்க, அலமாரி மேல தேடினீங்க, லாப்டை தேடினீங்க, கிச்சனை தேடினீங்க, ஒரு 4 இடத்துல தேடுறீங்க. 4 இடத்துல எது இல்லை? சொம்பு இல்லை. சொம்பு இல்லை. அதனால நம்ம என்ன நினைச்சிட்டோம்? இந்த அறையில் சொம்பு இல்லைன்னு சொல்றோமா இல்லையா? அப்போ அவன் என்ன செய்யறான்? பரு உடம்பு இது ஆன்மாவாயா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறான். அவனுக்கு இது ஆன்மா மாதிரி தெரியல, ஆன்மா மாதிரி தெரியல. அப்ப பரு உடம்பு ஆன்மா இல்லை. அப்புறம் சூக்கும தேகம், சூக்கும தேகம் அது ஆன்மாவா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதுவும் ஆன்மா இல்லை, அதுவும் ஆன்மா இல்லை. அப்புறம் ஐம்புலன்கள், ஐம்பொறிகள் ஆன்மாவா அப்படின்னு பார்த்தா அதுவும் ஆன்மா இல்லை, அதுவும் ஆன்மா இல்லை. அப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் தேடுறான். எதை பார்த்தாலும் அவனுக்கு என்ன தெரியல? ஆன்மாவா தெரியல. அப்ப 4 இடத்துல தேடினையா, 4மே எனக்கு ஆன்மாவா தெரியல, 4மே ஆன்மாவா தெரியல. ஒருத்தன் முதப்படியில நின்று தேடினான், இல்லைன்னு சொன்னோன்னா வெளியே போயிட்டு ஆன்மா இல்லைன்ட்டான். இன்னொருத்தன் வந்தான், ஏய் நல்லா தேடியா அப்படின்ட்டு 2வது படி ஏறுறான். அவனும் தேடி பார்த்துட்டு என்ன சொல்றான்? இல்லைன்னா. கீழே இறங்கி வந்து அப்பா அது ஆன்மா இல்லையான்னா. இன்னொரு ஆள் வந்தான், நல்லா நீ உனக்கு சரியா தேட தெரியல, நான் தேடுறேன் பாரு அப்படின்னு 3வது ஆளா வந்தான். 3வது வந்தாலும் முதல் 2ஐயும் ஏறி 3வதுக்கு வரான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 7 அதிகரணத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல புறத்துல இருக்கிற உடம்ப பார்த்துட்டு ஆன்மா இல்லைன்னு ஒருத்தர் சொல்றான். சரியா? அடுத்தது இன்னும் கொஞ்சம் அவனை விட கொஞ்சம் டீப்பா தேடி பார்த்துட்டு ஆன்மா இல்லைன்னா.
மூணாவது வர ஆளு ரெண்டையும் பார்த்துட்டு இந்த ரெண்டு ஆன்மா கிடையாது, இரு நான் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கறேன் அப்படின்னு உள்ள வந்தான். அங்கேயும் தேடிட்டு அவன் என்ன சொல்றான், ஆன்மா இல்லைன்னா. நாலாவது ஆளு 4 படி ஏறுறான். 4 படி ஏறவன் தனியா 4வது படி போறதில்ல. 1 பார்த்துட்டு இது கிடையாது, 2 பார்த்துட்டு கிடையாது, 3 பார்த்துட்டு கிடையாது, 4 படி ஏறி பார்த்தேன், ஆன்மான்னு ஒண்ணு இல்லையா. சரியா? அடுத்தது 5வது படி ஏறுறான், 6வது படி ஏறுறான், 7வது படி ஏறுறான், 8வது படி ஏறுறான். 8 வரைக்கும் ஏறிட்டு எல்லாரும் என்ன சொல்றான், ஆன்மா இல்லை, ஆன்மா இல்லை. இது நமக்கு ஒரு கதை தெரியும். இந்த பொறுமைக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. என்னது, ஒரு புதையலை தேடி 5 அடி ஒருத்தன் தோண்டிட்டு போனான், 10 அடி ஒருத்தன் தோண்டுனான், 20 அடி தோண்டுனான், 30 அடி தோண்டுனான், எவனுக்கும் கிடைக்கல. கடைசியா போனா 1 அடி சேர்த்தி தோண்டுனான், புதையல் கிடைச்சிருச்சு. ஒரு கதை தெரியுமா இல்லையா? ஒரு திரைப்படத்துல கூட இந்த கதை சொல்லுவாங்க. பொறுமையா தேடணும். எது வரைக்கும் தேடணும்? கிடைக்கிற வரைக்கும் தேடணும். நாம தேடணும், இவ்வளவு தேடணும் அவ்வளவு தேடல, கிடைக்கிற வரைக்கும் தேடணும். கிடைக்கிற வரைக்கும் தேடணும். கிடைக்கிற வரைக்கும் தேடினவன் சைவ சித்தாந்தி, கிடைச்ச அவன் அளவுல தேடி நின்றவெல்லாம் மத்தவன். ஆன்மா என்ற ஒன்றை எது ஆன்மா அப்படின்னு தேடி தேடி பார்க்கறான். இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, எது இல்லைன்னு எந்த இடத்துலயும் இவன் நிக்கல. எது ஆன்மான்னு தெரிகிற வரைக்கும் தேடுனா இவனுக்கு விட கிடைச்சது. இவன்லாம் கிடைச்சதை தேடிட்டு விட்டுட்டான். புரியுதா? ஒன்றுக்கு ஒன்று சூக்குமமானது. முதல் அதிகாரத்தை விட 2வது அதிகாரம் கொஞ்சம் சூக்குமம், 2 விட 3 சூக்குமம், 3 விட 4 சூக்குமம். அதாவது தத்துவ ஞானத்துல இது அடுத்தடுத்து வரவங்க எல்லாம் தத்துவ ஞானத்துல ஒரு படி மேல நிக்கிறவங்க. சூனியமே ஆன்மா அப்படின்னு சொல்றவனை விட தூளதேகமே ஆன்மான்னு சொல்றவன் தத்துவ ஞானத்துல கொஞ்சம் மேல நிற்கிறான், ஆன்மா பற்றிய ஆராய்ச்சியில. சரியா? அடுத்து ஐம்பொறிகளே ஆன்மா, அவன் இன்னும் ஒரு படி மேல போறான். சரியா? அப்படி ஒவ்வொன்றும் என்ன செய்யறான், ஒவ்வொரு படி மேல போறான். சரி, எனவே இந்த சூனியமே ஆன்மா என்பது பொருந்தும். எதனால? இதெல்லாம் எல்லாம் தேடி பார்த்தங்க, எதுவுமே ஆன்மாவா தெரியல, எதுவுமே ஆன்மாவா தெரியல. எனவே என்ன செய்யலாம், சூனியம்தான் ஆன்மா, சூனியம்தான் ஆன்மா என்று சொல்லுதலே பொருந்தும். சூனியமே ஆன்மா என்பது பொருந்தும். சொல்வவங்க யாரு? மாத்துமிகர், மாத்துமிகர். எனவே இது இது ஆன்மா அன்று, இது ஆன்மா அன்று, இது ஆன்மா அன்று, இது ஆன்மா என்று நான் போய் போய் பார்த்தேன், எதுவுமே ஆன்மாவா தெரியல. எனவே சூனியம்தான் ஆன்மா என்பதுதான் பொருத்தமுடையது, என்பதுதான் பொருத்தமுடையது. சரி, அப்போ பார்த்து அவனை பார்த்து கேட்கிறாரு ஒரு கேள்வி. யாரை பார்த்து? மாத்துமுகரை பார்த்து கேட்கிறார். எப்பா, இந்த உடம்பு தான் ஆன்மான்னு பார்த்தியா? உடம்பு தான் ஆன்மாவான்னு தேடினியா? நான் தேடினேங்க. அப்போ உனக்கு என்ன விடை கிடைச்சது? என்ன விடை கிடைச்சது? உடம்பு ஆன்மா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுது. யார் சொன்னா? யார் சொன்னா? என் அறிவுக்கு தெரிஞ்சது. இந்த உடம்பு ஆன்மா இல்லைன்னு எனக்கு அறிவுக்கு தெரிஞ்சு, நான் நல்லா என் அறிவு கொண்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், உடம்பு ஆன்மா இல்லை அப்படின்னு எது சொல்லுச்சு? அறிவு தான் சொல்லுச்சு. சரி, அப்புறம் உள்ள போய் பார்த்தியா? அதுவும் ஆன்மா இல்லை. எது சொல்லுச்சு? அறிவு தான் சொல்லுச்சு. அறிவு தான். இப்படி எல்லாம் போய் பார்த்துட்டு இதுவும் ஆன்மா கிடையாதுயா. நீ எவ்வளவு ஆழமா போய் தேடினாலும் கடைசியா இது ஆன்மா கிடையாது அப்படின்னு எது சொல்லிச்சு? அறிவு சொல்லிச்சா? அப்ப அங்க கடைசியா என்ன நிக்குது? அறிவுன்னு ஒண்ணு நிக்குதா இல்லையா? அறிவு என்ற ஒன்று, அதுதான் கடைசியா என்ன சொல்லுச்சு? இது ஆன்மா இல்லைன்னு சொல்லிச்சு. அப்போ சூனியம்னு என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லாத ஒன்று இது ஆன்மா இல்லைன்னு சொல்லுமா? அப்போ உனக்கு கடைசியா என்ன இருந்திருக்கூடாது? பதிலே தெரிஞ்சிருக்க கூடாது. பதில் தெரிஞ்சதுனாவே அந்த விடையை கூட சொல்லக்கூடிய ஒரு அறிவு ஒன்று உண்டு. அந்த அறிவுக்கு பேரு தான் ஆன்மா. அந்த அறிவுக்கு பேரு தான் ஆன்மா. அறிவும் சூனியம்னு உன்னால சொல்ல முடியுமா? சொல்லி இருந்தா உனக்கு என்ன தெரிஞ்சிருக்க கூடாது? பதில் தெரிஞ்சிருக்க கூடாது. பதிலே
தெரிஞ்சிடக்கூடாது. எனவே அன்று அன்று செல்ல என்று சொல்லக்கூடிய அறிவு என்ற ஒன்று உண்டு, அறிவு என்ற ஒன்று உண்டு என்பதை இங்க சொல்லுகிறார். எனவே அதான் என்னதுங்க, அன்று அன்று என நின்று அனைத்தும் விட்டு அஞ்செழுத்தாய் நின்ற ஒன்று உளது, அது நீ அனைத்தும் நின்று இன்று தர்ப்பணம்போல் காட்டலால் சார்மாயை அல்லை, சார்மாயை நீ அல்லை, தற்பரமும் அல்லை தனி. அனைத்தும் நின்று, அனைத்தும் நின்று கொஞ்சம் பொருள் செய்யும் போது கொண்டு கூட்டியதெல்லாம் போர்டில் எழுதி போட்டால் நல்லா இருக்கும். போர்டு இல்லை, அப்படியே பார்த்துக்குங்க. அனைத்தும் நின்று, அன்று அன்று என்பதை பின்னாடி வச்சுக்கணும். அனைத்தும் நின்று, உடல் பொறி முதலிய அனைத்திலும் எது நிற்குது? ஆன்மா. அதுவாகவே நின்று, உடம்பா நிற்கும் போது உடம்பா நிற்கும், அந்த கரணமா நிற்கும் போது அந்த கரணமா நிற்கும், ஐம்பொறியா நிற்கிற போது அதுவாய் நிற்பது எது? ஆன்மாதான். அனைத்தும் நின்று அன்று அன்று என விட்டு, நின்றுட்டு என்ன சொல்லும்? நான் இல்லையா, இந்த உடம்பு நான் கிடையாது, உடம்பு நான் கிடையாது. சரி, உள்ள போய் ஐம்பொறிகள் நான் கிடையாது, அந்த கரணம் நான் கிடையாது, எப்படி சொல்லும்? அதுல நின்று சொல்லும், அதுலயே நின்றுகிட்டே சொல்லும். உடம்புல நின்று உடம்பு நான் இல்லை, பொறியில நின்று நான் இது நான் இல்லை, அடுத்தது அந்த கரணங்களை நின்று அது நான் அல்ல என்று ஒவ்வொன்றாக நின்று நின்று விடும். இல்லை 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 என்று விடும். அனைத்தும் நின்று அன்று அன்று என விட்டு, அன்று அன்று என விட்டு அஞ்செழுத்தாய் நின்ற ஒன்று உளது, அஞ்செழுத்தாய் நின்ற ஒன்று உளது. அஞ்செழுத்தாய் என்பது எனது ஆன்மாவை அஞ்செழுத்துன்னு சொல்றார், ஆன்மாவை அஞ்செழுத்துன்னு சொல்றார். அப்படி சொல்லலாமா அப்படின்னா சொல்லலாம். ஏன் சொல்லலாம்? ஆன்மாவை அஞ்செழுத்தா சொல்லலாமா? பெருமானை சொல்லலாம். பெருமான அஞ்செழுத்தும் பெருமான் தான், பெருமான் தான் அஞ்செழுத்து, அஞ்செழுத்து தான் பெருமான். பின்னாடி அதை விளக்குறார். 4வது நூற்பால ஆன்மாவின் அறிவு ஐந்தெழுத்தால் விளக்கப்படுகிறது. ஆன்மாவுக்கு அறிவு விளங்கணும்னா பெருமானை எதை வச்சு விளக்குறாரு? 5 எழுத்தா, அகர உகர மகர நாத விந்து என்று சொல்லக்கூடிய 5. இந்த 5 அந்த கரணங்களை இயக்குகிறது, அந்த கரணங்கள் ஆன்மாவின் அறிவை இயக்குகிறது. அதனால ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் ஐந்தெழுத்தால் விளைவது, ஐந்தெழுத்தால் விளைவது. ஐந்தெழுத்தால் அறிவு விளக்கப்பட்ட ஆன்மாவை என்ன செய்யறாரு? 5 எழுத்து என்று சொல்வது உபச்சாரம், உபச்சாரம். சரியா? இப்ப 5 எழுத்து என்பது 5 எழுத்தால் அறிவு விளக்கம் பெற்ற ஆன்மா என்று பொருள் செய்யணும். 5 எழுத்தால் விளக்கப்பட்ட ஆன்மா. 5 எழுத்தாய் நின்ற ஒன்று உளது, அதுவே நீ, அதுவே நீ, அதுதான் நீ ஆன்மா. எனவே நீ என்ன கிடையாது? சூனியம் கிடையாது, சூனியம் கிடையாது. அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த அறிவு தான் நீ. அறிவு வேற, ஆன்மா வேற இல்லை. ஆன்மாவுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் இருக்கா இல்லையா? என்ன சம்பந்தம் இருக்கா இல்லையா? ஆன்மாவுக்கு அறிவுக்கு எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க, அறிவுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படியா? சம்பந்தம் இருக்கா இல்லையா? என்ன சம்பந்தம்? குணகுடி சம்பந்தம். அது அப்படியே முழுங்குறீங்களே, தப்போ ரைட்ட சொல்லி பழகுங்க. குணகுணி சம்பந்தம், ஆன்மாவுக்கும் அறிவும் குணகுடி சம்பந்தம். குணகுணி சம்பந்தம், குணத்தை குணியா சொல்லலாம், குணிய குணமா சொல்லலாம். எனவே அறிவே ஆன்மா, ஆன்மாவே அறிவு. எனவே அதுவே நீ, அதுவே நீ. அனைத்தும் இன்று, அனைத்தும் இன்று. இது இன்று, இன்று எது? நவ் இட் செல்ஃப். நாமள என்ன நிலையில் நிற்கிறோம்? பெத்த காலத்துல இருக்கிறோம், சகலத்துல இருக்கிறோம். இப்ப இருக்கிறது என்ன நிலை? சகல நிலை தானே. சுத்தத்துல கெத்தத்துல இருக்கிறீங்களா? சுத்தத்துல இருந்தால் நடத்த வேண்டியதில்லை, கேவலத்தில் இருந்தாலும் நடத்த வேண்டியதில்லை, இல்லையா?
சகலத்தில் இருக்கிறதுனால நடத்தலாம். இன்று என்பது என்னது? இப்பெத்த காலத்து, இந்த பெத்த காலத்து இன்று தர்ப்பணம் போல் காட்டலால். தர்ப்பணம் போல் காட்டலால். தர்ப்பணம்னா என்னது? கண்ணாடி. கண்ணாடி கண்ணாடி போல காட்டுது. எது? மாயாகாரியம். நீ இது வரைக்கும் சொன்னது என்னது? உடம்பு, அந்த கரணம், சூக்கும தேகம், இன்னும் வரிசையா சொல்லிட்டு வந்தே. இதெல்லாம் என்னது? மாயாகாரியம். எல்லாமே மாயாகாரியம். இந்த மாயாகாரியம் நமக்கு கண்ணாடி போல். கண்ணாடி போல் என்ன கண்ணாடி? கண்ணாடி போல்னா என்ன கண்ணாடி? கண்ணாடி மாதிரி. கண்ணாடி சரிதான். என்ன கண்ணாடி? என்ன கண்ணாடி? நிலை கண்ணாடியா? நல்லா அழகா காட்டியா? எது? நிலை கண்ணாடி அழகா காட்டுமா? இருந்தா காட்டும். இருந்தாதான் காட்டும். அழகா இருந்தாதான் காட்டும் இல்லையா? அழகா இருந்தாதான் கண்ணாடி எப்படி காட்டும்? அழகா காட்டும். இல்லைன்னா என்ன இருக்குதோ இருக்கிறதா காட்டும். அந்த கண்ணாடி இந்த கண்ணாடி இல்லை. அப்ப கண்ணாடி எது? இந்த கண்ணாடி கண் கண்ணாடி. ஏன்? கண்ணுக்கு பார்வை இருக்குது, ஆனா எப்படி தெரியுது? ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. குருடனுக்கு கண்ணாடி போட்டு ஏதாவது பிரயோஜனமா? இல்ல. நல்லா கண்ணு தெரியறவனுக்கு கண்ணாடி போடணுமா? வேண்டியது இல்லை. அப்ப கண்ணாடி யாருக்கு? பார்வை இருக்குது, ஆனா ஒழுங்கா இல்ல. இருக்குது ஆனா இல்ல. அவன் என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? கண்ணாடி போட வேண்டியது. கண்ணாடி போட்டா இப்ப எப்படி தெரியுது? நல்லா தெரியுது. இப்ப நல்லா தெரியுதுங்க. இந்த மாயை என்பது நமக்கு எது போல? கண் கண்ணாடி போல. எனக்கு அறிவு இருக்குது, பார்த்தா தெரிய மாட்டேங்குது. அப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்குது? மாயோடு கூடி பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றேன்? நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. அப்போ மாயை இல்லாம எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப கண்ணாடி தான் காட்டுதுல, கண்ணாடியை வச்சு நீயே பாரு அப்படின்னு பாக்குமா? அது என்ன செய்யும்? பார்வை இருக்கிற கண்ணுக்கு விளக்கத்தை செய்யும். சரியா? கண்ணாடி தான் காட்டுதுன்னா கூடங்கள்ல மாட்டி விட்டு பாடுற படிடா அப்படிதான் அவன் படிக்க மாட்டான் இல்லையா? அப்ப என்ன இருக்கணும்? பார்க்கிற தன்மை கண்ணுக்கு இருக்கணும். ஆனா அது எப்படி பார்க்கும்? ஒழுங்கா பார்க்காது. அப்போ கண்ணும் தனியா பார்க்காது, கண்ணாடியும் தனியா பார்க்காது. இந்த ரெண்டும் கூடுனா ஒழுங்கா பார்வை நிகழும். பார்த்தது எது? கண்ணாடியா கண்ணா? கண்ணுதான். சரியா? அப்போ அந்த கண்ணாடி உதவி செய்யும், அதுக்கு பார்க்கிற தன்மை கிடையாது. பார்க்கிற தன்மை கிடையாது. மாயை ஆன்மா அறிவு விளக்கம் பெறுவதற்கு உதவி செய்யும், மாயைக்கு அறிவு கிடையாது. எது போல? கண்ணாடி போல. எனவே தர்ப்பணம் நீ அல்லை. தர்ப்பணம்னா அது கண்ணாடி, நீ கிடையாது. கண்ணாடி எது? மாயை. மாயை நீ அல்லை. மாயைன்னு சொல்லிட்டா எது எது மாய? சொன்னதெல்லாம் அந்த கரணத்துல இருந்து எல்லாம். நீ இதெல்லாம் ஆன்மா கிடையாது. அப்ப இது இல்லாம நான் பார்ப்பேன்னு நீ சொல்லக்கூடாது. சரியா? ஏன்னா நீ எங்க இருக்கிற? இப்போ பெத்த காலத்துல இருக்கிற. இன்றுன்றாரு, அதான் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. நாளைக்கு இது இல்லாம நீ பார்க்கலாம். சுத்த காலத்துக்கு போயிட்டீங்கன்னா மாயை இல்லாமையே உன் அறிவு விளங்கி நிற்கும். இன்னைக்கு இதுதான் உண்மை. பெத்த காலத்துல மாயை இல்லாம ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் கிடையாது. சரி, அதனால மாயை நீ அல்லை. சரி, அப்ப நான் சிவமா? தற்பரமும் அல்லை. தற்பரம் எது? பரம்னா என்னது? மேலானது. தற்பரம் தனக்கு மேல ஒரு பொருள் எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய சிவமா நீயே? அப்படின்னா இல்ல. ஏன் இல்ல? நீ சிவமா இருந்தீன்னா உனக்கு மாயை வேண்டாம். மாயை இல்லாமையே நீ பார்த்தீங்கன்னா சிவம்னு நீ சொல்லலாம். உனக்கு மாயை துணை இல்லாம உன்னால பார்க்க முடியாது. எனவே நீ மாயையும் கிடையாது, சிவமும் கிடையாது, தனி. இந்த ரெண்டுக்கும் வேறானவன். முதல் நூற்பால சொன்ன பதியும் கிடையாது,
ரெண்டாவது நூற்பால சொன்ன பாசமும் கிடையாது. ரெண்டுக்கு வேறான பசுப்பொருள் நீ. நீ வேறு, நீ வேறு. இப்ப இந்த பாட்டை பாருங்க. அனைத்தும் நின்று, அனைத்தும் நின்று, அனைத்திலும் நின்று, அனைத்திலும் நின்று, அன்று அன்று என விட்டு, இது நான் அல்ல, இது நான் அல்ல, இது நான் அல்ல என ஒவ்வொன்றா விட்டு, அஞ்செழுத்தாய் நின்ற ஒன்று உள்ளது. ஐந்தெழுத்தால் அறிவிளக்கம் பெறப்பெற்ற ஆன்மா என்ற ஒன்று உண்டு. அதுதான் நீ, அதுதான் நீ. நீ யார் அப்படின்னா அனைத்தும் இன்று, அனைத்தும் இன்று. இந்த மாயா காரியங்கள் எல்லாம் இன்று இந்த பெத்த காலத்து தர்ப்பணம் போல் காட்டலால் மாயையெல்லாம் கண்ணாடி போல அறிவை விளக்கி கொண்டிருப்பதினால நீ தற்பரமும் அல்ல, பரமும் அல்ல, தர்ப்பணமும் அல்ல, தற்பரமும் அல்ல. தர்ப்பணம் தற்பரம் ஒரு சொல்லுதான் வித்தியாசம். தர்ப்பணம் தற்பரம். நீ தர்ப்பணமும் இல்லை, தற்பரமும் அல்ல, மாயையும் அல்ல, சிவமும் அல்ல. நீ தனி. இதற்கு வேறாகிய பொருள் தான் நீ என்று சொல்லுகிறார். அனைத்தும் விட்டு என்பது அனைத்தும் விட்ட வழி என்று பொருள் செய்யணும். ஐந்தெழுத்தா என்பது என்னதுங்க? ஐந்தெழுத்தாலே விளக்கப்பட்ட ஆன்மா என்பது பொருள். சரி, இரண்டாம் அதிகரணம். இப்போ சூனியம் ஆன்மா இல்லை, சூனியம் ஆன்மா அல்ல. சரி, அப்ப என்னது? உடம்புதான் ஆன்மா, தூள தேகமே ஆன்மா. இரண்டாவது ஆள் இது யாரு? தூள தேக ஆன்மவாதி. அது யாரு? உலகாயதன். உடம்பே ஆன்மா. உடம்புக்கு வேறாக உயிர் என்ற ஒன்று இல்லை, உடம்பிற்கு வேறாக உயிர் என்ற ஒன்று இல்லை என்று சொல்பவன் யாரு? உலகாயதன். சரிங்களா? மேலை சூத்திரத்துல, மேலை அதிகரணத்துல சூனியத்திற்கு வேறாக அறியும் பொருள் ஒன்று உண்டு என்பது சரி. அது சரி. ஏன்? சூனியம் கிடையாது, ஆன்மா என்ன கிடையாது? சூனியம் கிடையாது. அப்ப சூனியத்துக்கு வேற ஆன்மா என்ற ஒன்று உண்டா? உண்டு. அது எது தெரியுமா? நிலம், நெருப்பு, நீர், காற்று ஆகிய 4 பூதங்களிலால் ஆன தூள தேகம்தான் ஆன்மா. அதை எதை ஏத்துக்க மாட்டாங்க? ஆகாயத்தை ஏத்துக்க மாட்டாங்க. யாரு? உலகாயத்தை பொறுத்த வரைக்கும் பூதம் 4 தான், பூதம் 4 தான். எனவே 4 பூதங்களினுடைய கலப்பில உடம்பு தோன்றும். இந்த உடம்பு தான் ஆன்மா, உடம்பு தான் ஆன்மா. உடம்புக்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று இல்லை, ஆன்மா என்ற ஒன்று இல்லை என்று சொல்பவங்க யாரு? உலகாயதர். சரி, அது எப்படி தெரியுமா அப்படின்னு கேட்டா, ஐயா 4 பூதமும் சடம், 4 பூதமும் சடம். சட 4 சேர்ந்தா அறிவு தோன்றுமா? சடம் கலந்தா எது தோன்றும்? சடம்தான் தோன்றும். ஆன்மா அறிவுடையதா அறிவற்றதா? அறிவுடையது. அப்போ 4 பூதங்கள் சேர்கிற போது அதனால் தோன்றுகிற பொருள் என்னவா இருக்கும்? அறிவற்ற சடப்பொருளாதான் இருக்கும். அறிவுடைய ஆன்மா எவ்வாறு தோன்றும் அப்படின்னு யாரை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க? நாம உலகாயனை பார்த்து கேட்கிறோம். முதல்ல கேள்வி கேட்டா அது யாரு கேட்கறாங்கன்னு தெரியணும். சரியா? 4 பூதம் கூடினா உடம்பு தோன்றும், உடம்பு தான் ஆன்மான்னு சொல்றியே. 4 பூதமும் சடம்தான். அப்ப அதனால் கூடி போது கிடைத்த உடம்பு என்னது? சடமாதான் இருக்கும். ஆனா ஆன்மா என்பது அறிவுடையதா? அப்ப அறிவுடையது. அப்ப சடத்தின் கூட்டத்துல சடப்பொருள் தானே தோன்றும், சடத்தின் கூட்டத்துல சடப்பொருள் தான் தோன்றும். அறிவுடைய ஆன்மா எவ்வாறு தோன்றும் அப்படின்னு நாம யாரை கேட்கிறோம்? உலகாயதனை பார்த்து கேட்கிறோம். அவன் சொல்றான் அதெல்லாம் தோன்றும், அதெல்லாம் தோன்றும். எப்படி தோன்றும்? வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு. வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு. வெத்தலை என்ன கலரு? பச்சை கலர். பாக்கு பிரவுன் கலரு. சுண்ணாம்பு வெள்ளை கலரு. இந்த 3ஐயும் போட்டு மென்னா 3ல 1 தானே வரணும், 3ல 1 தானே வரணும். 3க்கு வேற ஆகிய சிவப்பு என்ற ஒரு நிறம் தோன்றுவது போல 3 வண்ணங்கள் கூடுகிற போது
மூன்றுல ஏதோ ஒரு வண்ணம் தான் தோன்றணும். ஆனா எப்படி தோன்றுது? மூன்றுக்கு வேறாக நாலாவது ஒரு வண்ணம் தோன்றுகிறது. எனவே எனவே என்னது? உடம்புல அறிவுடைய ஆன்மா தோன்றும். புரியுதா? சரி, டீ சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு யோசிங்க.